ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி சரியான ஃபாலுங்க. ஸோ லாஸ்ட் வீக் ஒரு நாள் பயங்கரமாக ஏற்றுனானுங்க தேர்ஸ்டே அன்றைக்கி. ஸோ நிறைய பேர் மார்க்கெட் பயங்கரமாக புல்லிஷாக மாறப்போகுதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம அன்றைக்கும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்னும் ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆகலை. கொஞ்சம் இன்னும் சில பல லெவல்ஸ்லாம் கிராஸ் ஆனால் தான் நம்ம வந்து சந்தோஷப்படணும். இப்போதைக்கு சந்தோஷப்படாதீங்க அப்படின்னா. ஸோ அதே மாதிரி நினச்ச மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் எழுத்துருந்தானுங்க. ஸோ ஃப்ரைடே கூட நான் ஒரு ரீடெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ திருப்பி கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது ஃப்ரைடே மார்னிங் தாங்க நினச்சேன். ஃப்ரைடே இஓடி வந்து நான் வந்து பேரிஷ் ஆகிட்டேன். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நிஃப்டி டெய்லி சார்ட்டில் இப்போ ஒன்ஸ் அகைன் திருப்பி அந்த ட்ரெண்ட் லைன் பக்கம் வந்துட்டாங்க. இவன் எத்தனை டைம் வருவான்னு தெரிலங்க. ஸோ பல டைம் வந்து லாஸ்ட் டைம் வந்து தான் கொஞ்சம் பவுன்ஸ் ஆக ட்ரை பண்ணிச்சு. ஆனால் போன ஸ்பீட்லேயே திருப்பி வந்துட்டான். ஸோ இன்றைக்கி அகைன் அந்த இடத்துல வந்து தொங்கிட்டு இருக்கான். இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ ஆனாலும் நம்ம வந்து சந்தோஷப்பட முடியாது. ஸோ பேங்க் நிஃப்டி பாருங்க ரொம்ப டிசைசிவாக பிரேக் பண்ணிட்டானுங்க. ஸோ நிறைய பேர் இன்றைக்கி சோஷியல் மீடியாவை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே ஹெச்எம்பிவி வைரஸ்னால தான் இன்றைக்கி வந்து இந்த ஃபால் வந்துச்சுன்னு ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்விட்டரில் ஆல்ரெடி பாதி பேர் சொல்லிட்டானுங்க. ஸோ நான் எந்த சோஷியல் மீடியாலையும் ஆக்டிவாக இல்லைங்க. ஸோ ட்விட்டரில் மட்டும்தான் லைட்டாக அப்பப்போ வந்து பார்ப்பேன். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலாம் இருக்க மாட்டேன். ஸோ அந்த ஓப்பன் பண்ண கேப்பில் யாராவது ஏதாவது போட்டிருக்காங்களான்னு ஜஸ்ட் பார்த்துட்டு நான் வந்து உடனே போயிடுவேன். ஸோ அதுலேயே ஏகப்பட்ட பேர் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ்னால தான் ஃபால்னு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம சேனலில் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்க யாருமே நியூஸில் நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நம்ம வந்து எல்லா மூவ்ஸ்க்கும் அதாவது ஏதாவது ஹியூஜான ரேலியாக இருந்தாலும் இல்லை ஏதாவது ஹியூஜான ஃபாலாக இருந்தாலும் ஸோ இவனுங்க நியூஸ்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை டெக்னிக்கல்ஸில் ரொம்ப கிளியராக நம்ம வந்து காமிச்சிருவோம். ஸோ அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் மோர் தென் 90% ஆஃப் த டைம்ஸ் வந்து மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ்னால தாங்க மூவ் ஆகுது. நான் வந்து ரொம்ப ஆணித்தனமாக நம்புகிறேன். ஒரு 10% ஆஃப் த டைம்ஸ் தாங்க ரேராக நியூஸ்னால மூவ் ஆகும். ஸோ ஆனால் அதுலேயும் பாதி டைம் வந்து ட்ராப் பண்ணுறதுக்காண்டியே தான் பண்ணுவானுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து போக போக நல்லாவே புரிஞ்சுப்பீங்க. இன்றைக்கி அந்த ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து பெங்களூரில் 2 கேசஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் லைவ் மார்க்கெட்டில் தாங்க அவங்க வந்து விட்டாங்க. ஸோ மணி கண்ட்ரோல், எக்கனாமிக் டைம்ஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் தான் அதை வந்து அப்டேட் பண்ணாங்க. ஸோ ஆனால் நம்ம வந்து மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டோம். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்லேயும் ப்ரீ மார்க்கெட்லேயே அதை வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் ஃப்ரைடே இஓடி வந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மேஜரான ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்குன்னு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கடந்த 1 இயராக போயிட்டு இருக்குங்க. பாருங்கள் ஜான்வரி 2024 ஆரம்பிச்சது. இப்போ ஜான்வரி 2025 வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி பிரேக் ஆகலைங்க. அன்றைக்கி ஃப்ரைடேவே அது வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக பிரேக் ஆகலைங்க. பயங்கர பெருசாக டிசைசிவாக ஒரு கேண்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் மட்டும் இல்லைங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் நம்ம வந்து அன்றைக்கி வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து ரொம்ப நாளாக உடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஜோன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஹெச்டிஎஃப்சியை க்ளோஸாக ட்ராக் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பல டைம் முயற்சி பண்ணி கடைசியாக இதை வந்து சூப்பராக பிரேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகும்னு நான் கொஞ்சம் நம்பினேன். ஸோ ஆனால் ஆகவே இல்லை. ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி தாங்க தெரிஞ்சு. ஏன்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ ஜென்வினாக 2 வீக்ஸ் பக்கம் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறப்ப ஸோ இங்கே 2 க்ரீன் கேண்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தப்ப கடைசியாக பாருங்கள் ஃப்ரைடே வந்து என்ன கேண்டில் வந்து பிரிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ ஃப்ரைடே வந்து ரொம்ப கிளியராக பேர்ஸ் வந்து அன்றைக்கே சிக்னல் கொடுத்துட்டானுங்க. டே இறக்க தாண்டா போகிறோம், பார்த்து சூதனமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே வந்து அப்படி ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்க. அதனால தான் சொன்னேன். ஸோ ஃப்ரைடே இஓடியில் வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பாக மண்டே வந்து பேரிஷாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு. இந்த ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ பேங்க்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு முக்கியமான ரீசன். ஏன்னா இது ரெண்டுமே ரொம்ப பெரிய ஹெவி வெயிட்டுங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் டாப் 2 ஸ்டாக்ஸ் வந்து இதுதான். ஸோ நிஃப்டிலையும் டாப் 5ல் வந்து இது ரெண்டுமே இருக்குங்க. ஸோ அதனால் இதோட இம்பாக்ட் வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால தாங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் சொல்லியிருந்தேன் கீழே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு. நான் 500+ பாயிண்ட்ஸ்லாம் ஷுவராக விழுந்துரும்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேங்க. ஆனால் 1000 தாண்டி போவாங்கன்னு நினச்சி பார்க்கல. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு ப்ராஃபிட் ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. 32-33K அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட் வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் அதை நான் 20Kல ட்ரையல் பண்ணேன். ஸோ 20Kல வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் 20K ப்ராஃபிட் தான் வந்துருந்துச்சு. ஸோ ப்ராஃபிட் வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட முடியலங்க. 2 விஷயம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஒரு சரியான அடி வாங்கினா ரொம்ப கேவலமாக ஒரு வேலை வந்து பார்த்து ஒரு 35-40K வந்து ஒரே நாளில் வந்து லாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. அன்றைக்கி என்னோடய ரூலை பிரேக் பண்ணி தாங்க ட்ரேட் பண்ணியிருந்தேன். என்னோடய செட்டப் வராமல் இஷ்டத்துக்கு தான் ஏதோ ஒன்று எடுத்திருந்தேன்.
ஸோ அன்றைக்கி அந்த கேவலமான மிஸ்டேக் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு லெசனை வந்து கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஸோ இனிமேல் நம்ம வந்து சும்மா சும்மா ட்ரேட் எடுக்கக்கூடாது, ரூலை பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ ஃப்ரைடேலாம் ஸ்ட்ரிக்ட்லி நோ ட்ரேடிங் டே தான். ஸோ அந்த ஃப்ரைடேலாம் நான் வந்து ட்ரேட் எடுக்காமலே அப்படியே சூப்பராக கண்ட்ரோலில் இருந்தேன். இன்றைக்கும் அதே கண்ட்ரோலில் இருப்பேன்னு நினச்சேன். ஆனாலும் என்னோடய ரூலை வந்து பிரேக் பண்ணிட்டேன். ஸோ ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிச்சு. ஆனாலும் சந்தோஷப்பட முடியலங்க. ஸோ ஏன்னா பேங்க் நிஃப்டிலாம் நான் ட்ரேடே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். ஸோ கடைசியாக பேங்க் நிஃப்டிலேயே ட்ரேட் பண்ண வச்சிட்டானுங்க. ஸோ ஏன்னா பயங்கர டெம்ப்டிங்கான ஒரு செட்டப்புங்க. ஸோ அதை நான் வந்து அப்புறம் காட்டுறேன். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து பாருங்கள், முதல்ல வீக்லி சிபிஆருக்கும் டெய்லி சிபிஆருக்கும் கீழே தாங்க ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நான் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ அதான் என்னோட வருத்தமே. ஸோ பேங்க் நிஃப்டி சார்ட்டும் பார்க்கல, சென்செக்ஸ் சார்ட்டும் நான் பார்க்கவே இல்லைங்க. ஸோ நிஃப்டி சார்ட்டும் பார்க்கவே இல்லை. யூஸ்வலி இது எல்லாத்தையும் பார்த்து தாங்க நான் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து எடுப்பேன். பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு டக்குன்னு டெம்ப்ட் ஆகி நான் வந்து ஃபோமோவில் என்ட்ரி ஆகிட்டேங்க. ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி விழுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஹை அப்படின்னு நம்ம வந்து வீக்கெண்டே டிசைட் பண்ணிட்டோம் இந்த HDFC அண்ட் ICICI. ஸோ இந்த டைமில் இந்த டீப் ஐடிஎம், அதாவது 1000 to 1200 பாயிண்ட்ஸ் பக்கம் ஐடிஎம்ங்க. இது வந்து மார்னிங் பேங்க் நிஃப்டி ஸ்டார்ட் ஆகிறப்ப 51,000 பக்கம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போனா 52,000 வந்து 1000 பாயிண்ட் ஐடிஎம்ங்க. ஸோ இந்த 52,000 புட்ஸ் வந்து சூப்பராக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரி இருந்துச்சு. சாரி, நார்மல் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இல்லை, இது வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸுங்க. ஸோ பார்க்குறதுக்கே பயங்கர டெம்ப்டிங்காக இருந்துச்சு. ஸோ அப்புறம் என்ட்ராக வேணான்னு பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த தேர்ட் கேண்டில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆயிடுச்சுங்க. முடியவே இல்லை. ஸோ ஏன்னா கண்டிப்பாக போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சுங்க. ஏன்னா ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி டெக்னிக்கலி வீக்காக இருக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிறப்ப பார்த்துட்டு எப்படி எடுக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பேங்க் நிஃப்டியில் என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ எந்த ஒரு சார்ட்டையும் பார்க்கவே இல்லைங்க. இந்த பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் சார்ட்டையும் ஸோ இந்த HDFC ICICIயோட ப்ரைஸ் ஆக்ஷனையும் மைண்டில் வச்சுட்டு டக்குன்னு ஃபோமில் என்ட்ரி ஆகிட்டேன். ஸோ அதுதாங்க வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து அப்பப்போ நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுக்கலாம். ஆனாலும் இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு டக்குன்னு யூஸ்வலி பண்ணுறதை விட வேறு ஏதாவது பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணோன்னா நிறைய டைம் வந்து அடி வாங்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அடி வாங்குறது பிரச்சனை இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி இதில் லைட்டாக அடி வாங்கிட்டேன்னா அது மேலே ஓவராக ரிவென்ஸ் ட்ரேட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் இன்றைக்கி வந்து ஏதோ ப்ராஃபிட்டில் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல 20K பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு முரட்டுத்தனமான ரீடெஸ்ட் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் சார்ட்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து 2050 EMA வந்து பார்க்கலாம். ஸோ 20 EMA மேலாம் பயங்கரமாக பவுன்ஸ் ஆகுங்க. இதை விட பியூட்டிஃபுல்லாக ரெஸ்பெக்ட் பண்ணுறது வேறு எதுவுமே இல்லை ட்ரெண்டிங் டேஸில். ஸோ இங்கே பாருங்கள், இந்த 20 EMA மேலே எவ்வளோ சூப்பரான ஒரு ஹேமர் கேண்டில் வந்து போட்டிருந்தான். ஸோ புட்டில் இந்த மாதிரி எக்ஸாக்ட்லி 20 EMAல ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்து வந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ சேம் டைமில் கால்ஸில் பேரிஷ் கேண்டில் வந்து வரணுங்க. ஸோ இங்கேயும் 20 EMA டச் ஆகுது மேலே போகிறதுக்கு. ஸோ இங்கே வந்து 20 EMA டச் ஆகுது கீழே இழுத்து விடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க. ஸோ ட்ரெண்டிங் டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு 70 to 80% நம்ம வந்து அசியூம் பண்ணிடலாம். இந்த கேண்டில் டைமிங்கே பாருங்கள் 10:15ங்க. ஸோ எக்ஸாக்ட்லி அதே டைமில் நிஃப்டியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டி 10:15 பாருங்கள், எக்ஸாக்ட்லி டெய்லி சிபிஆர்லேருந்து பயங்கரமான ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில். அதுக்கு முன்னாடி அக்ரெசிவாக 2-3 புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு. ஸோ இந்த 10:15 கேண்டிலும் புல்லிஷாக போயிருக்கு. ஸோ போனவன் அப்படியே க்ளோசிங் வைக்கிறப்ப ஃபுல்லாக கீழே எடுத்துட்டான். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான சிக்னலுங்க. ஸோ அதே டைமில் நான் வந்து நிஃப்டியோட ப்ரீமியம் சார்ட்டும் பார்த்துட்ருப்பேன். ஸோ நிஃப்டியோட ப்ரீமியம் சார்ட் பாருங்கள், புட்டில் இங்கேயும் சிபிஆர்லேருந்து பயங்கரமாக ஒரு ஹேமர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இங்கே கால் ஆப்ஷன்லேயும் சிபிஆர்லேருந்து ரிஜெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ இத்தனை கான்ஃப்ளூயன்ஸையும் நான் வந்து எடுத்து பண்ணுவேங்க. ஸோ இது போக இன்னும் சில விஷயங்கள்லாம் பார்ப்பேன். ஆனால் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே ரொம்ப மோர் தென் எனஃப்ங்க. ஸோ இந்த மாதிரி முரட்டுத்தனமான கான்ஃப்ளூயன்சஸ்லாம் செக் பண்ணுறதுனால மட்டும்தாங்க நம்மளோட ஸ்ட்ராட்டஜியோட சக்ஸஸ் ரேட்டும் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அங்கேருந்து வர மூமெண்ட்ஸும் பயங்கரமாக இருக்குது. ஸோ பெரிய பெரிய மூமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கான்ஃப்ளூயன்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ அது ஏன் எதுக்கு அப்படின்னு நீங்களாம் போக போக நல்லா புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் இந்த கான்ஃப்ளூயன்ஸ் கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து ஒரு 100-120 பாயிண்டில் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில. ஸோ ஆனால் அதை வந்து அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருந்தா பாருங்கள். ஸோ 900 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குங்க. ஸோ நான் வந்து பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டில் சொல்லலைங்க 900 பாயிண்ட்ஸ்னு,
ஃபியூச்சர்ஸ்லேயும் சொல்லலை, ப்ரீமியம் சார்ட்லேயே 900 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு தாங்க நீங்கள் வந்து ஐடிஎம் வந்து எடுக்கணும். ஸோ நிஃப்டிலலாம் 500 பாயிண்ட் ஐடிஎம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் பேங்க்கில் நல்ல மூவ்மெண்ட்லாம் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ரீமியம்ஸ் கண்டி செலவு பண்ணி தாங்க ஆகணும். ஸோ பேங்க் நிஃப்டிலலாம் 1000 பாயிண்ட் வந்து ஐடிஎம் போகணும். ஸோ ஏன்னா நிஃப்டி வந்து 25,000 பக்கம் இருக்குன்னா பேங்க் நிஃப்டி வந்து 50,000 இருக்குங்க. ஸோ அதனால் பெர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு 500 பாயிண்ட் ஐடிஎம் எடுக்கிறோன்னா பேங்க் நிஃப்டிக்கு 1000 பாயிண்ட் எடுத்தால் தாங்க ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த கான்செப்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங்கில் டைம் டிகேவை பற்றி ஒரி பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க. சேம் டைமில் சென்செக்ஸ்லேயும் நிஃப்டி மாதிரியே கான்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்துச்சுங்க. ஸோ இந்த சென்செக்ஸோட சார்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. ஸோ நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் வந்து சென்செக்ஸில் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சென்செக்ஸ் சார்ட்டோட அருமை வந்து ரொம்ப நல்லாவே தெரியுங்க. ஸோ ஏன்னா யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மூவ்ஸ்லாம் நம்ம வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் நிறைய டைம். ஸோ அதுக்குள்ள இந்த சென்செக்ஸ் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதனால் நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணாலும் நீங்கள் வந்து சென்செக்ஸையும் செக் பண்ணுற ஹேபிட்டை வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து லைவ் டேட்டா வந்து இருக்காது, 15 மினிட்ஸ் டிலேட் டேட்டா தாங்க இருக்கும். நான் இதுக்காக ஒரு 6K வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இயர்லி 6K வந்து நம்ம ட்ரேடிங் வியூவில் பே பண்ணனா இதுக்கு வந்து லைவ் சார்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ப்ரோக்கர் டெர்மினல்லேருந்து லைவ் சார்ட் வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இருந்த ஹோப் எல்லாத்தையும் முடிச்சு விட்டானுங்க. ஸோ பேங்க் நிஃப்டிலாம் ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஸோ இன்றைக்கெலாம் பாருங்கள், பேங்க் நிஃப்டி வந்து 2% மேலே வந்திருக்கு, நிஃப்டி 1.6 தான். ஸோ நிஃப்டி கடைசியாக திருப்பி இங்கே வந்து தொங்கிட்டு இருக்குங்க. இங்கேருந்து இதுக்கு மேலே ஏறுவானான்னு டவுட்டு தான். ஸோ ஆனாலும் ரொம்ப ஒரு சின்ன நம்பிக்கை வந்து வச்சுருப்பாங்க புல்ஸ் எல்லாரும். ஏதாவது ஒரு பயங்கரமான கேப் அப் கிடச்சி அப்படியே மேலே கொண்டு போக ட்ரை பண்ணாதான் உண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டாக கேப் டவுன் கிடச்சிட்டா கூட முடிச்சு விட்ருவானுங்க மொத்தமாக. இது வந்து பேங்க் நிஃப்டி வீக்லி டைம் ஃப்ரேம்ங்க. ஸோ இந்த எல்லா இஎம்ஐஸ்க்கு மேலே கடைசியாக எப்போ வந்துச்சுன்னு பாருங்கள், ஜூலை 2022 வந்து வந்திருக்குங்க. ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆனதுலேருந்து ஸோ இன்னி வரைக்கும் 20 இஎம்ஐயும் 50 இஎம்ஐயும் பிரேக்கே பண்ணலங்க. ஒவ்வொரு டைமும் அங்கேருந்து தான் பவுன்ஸ் வந்துகிட்டே இருந்திருக்கு கடந்த 2.5 வருஷமாக சொல்கிறேன். ஸோ அதனால் பாருங்கள், நீங்கள் வந்து நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இப்போ கடைசியாக திருப்பி ஒன்ஸ் அகைன் இங்கே வந்து இருக்குங்க. ஸோ இங்கேருந்து ஏற்ற ட்ரை பண்ணுவாங்களா இல்லை புல்ஸ் வந்து கை விட்டுருமா அப்படின்னு நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் 4 டேஸ் இருக்குது இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ்க்கு. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த லெவலை வந்து பாருங்கள். ஸோ வீக்லி க்ளோசிங் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரைடே இஓடி வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதை உடச்சிட்டு கூட மேலே ஏற்றலாம். ஸோ இல்லைனா மேலே ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு ஃப்ரைடே கூட பயங்கரமாக கீழே இறக்கி விடலாம். ஸோ இந்த மாதிரி என்ன வேணாலும் ஆகுங்க. ஸோ அந்த ஃப்ரைடே தான் பயங்கரமாக ஒரு ட்ரை வந்து கொடுப்பாங்க. ஆனால் இது உடச்சிட்டா கஷ்டம் தான் நினைக்கிறேன். வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த லெவல் வருதுன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள் 200 இஎம்ஐயும் பிரேக் பண்ணிருச்சுங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் ஃபாலோவர் அப்போ 200 இஎம்ஐ வந்து பிரேக்கே பண்ணலை. ஸோ கடைசியாக பிரேக் பண்ணது வந்து நவம்பர் 2023ங்க. ஸோ அதுக்கப்புறம் 200 இஎம்ஐ மேலே தாங்க பவுன்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு 1.25 வருஷமாக. ஸோ பாருங்கள், மல்டிபிள் டைம்ஸ் வந்து இங்கே வந்து பட்டிருந்தாலும் காப்பாற்றி விட்டுட்டே இருந்தான். ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து பாருங்கள், ஸோ அதையும் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஜோனுங்க. ஸோ 200 இஎம்ஐ பக்கம் வந்துட்டுனா நிறைய இன்வெஸ்டர்ஸ்லாம் அக்யூமுலேட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ ஆனால் நம்மளாம் ட்ரேடர்ஸ் நம்ம வந்து இந்த இடத்த கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் மாதிரி ஜாலியாக இருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல இப்படியும் ஒரு ஜோன் வந்து வர்ற மாதிரி இருக்குங்க. இங்கே தெரியுதுங்களா? இதுவும் பல டைம் வந்து ப்ரைஸ் வந்து என்கேஜ் ஆகிருக்கு. இங்கே பியூட்டிஃபுல்லாக ஒன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு 4-5 நாள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள் 2 வீக்ஸ் பக்கம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு 3-4 நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ திருப்பியும் இங்கே கடைசியாக ஒரு டைம் வந்து வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து அப்படியே சில டைம் வந்து உள்ளே ஏற்றி அப்படியே கொண்டு போவாங்க ஒரு ஃபேக் அவுட் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படி பண்ண ட்ரை பண்ணால் கூட தப்பிச்சிருவாங்க. ஸோ தப்பி தவறி இதை உடச்சி நல்லா டிசைசிவாக இந்த ஃப்ரைடே வந்து இதுக்கு கீழே க்ளோசிங் வச்சிட்டோன்னா அவ்வளோதாங்க. ஸோ இனி பயங்கரமாக ஒரு பேர் மார்க்கெட் டு சைட் வேஸ் வந்து மாறிடும். ஸோ இதுக்குள்ளேயே மெதுவாக சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து அதெல்லாம் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம் எப்படி எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு இதுதாங்க நிலமை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த வைரஸ் அவுட் பிரேக்னால தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுதா? ஸோ இல்லை யூஎஸ் மார்க்கெட்ஸ்லாம் ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருக்குது, ஸோ வைரஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நினைக்கிற கேட்டகரி அப்படின்னு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.